Hi, welcome to Trusted You channel. This video sponsored by BuyMode eShopping. BuyMode eShopping. நம்ம இன்றைக்கி ஒரு டெம்பிள் பற்றி பார்க்க போகிறோங்க. அந்த டெம்பிள் நேம் வந்து பார்த்திங்கன்னா தம்பிராட்டி அம்மன் கோவில். இது ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை அருகில் ஈங்கூர் என்னும் ஊரில் அமைந்துள்ளது. பெருந்துறையிலிருந்து சென்னிமலை போகும் வழியில் ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் ரீசெண்டாக கும்பாபிஷேகம் பண்ணாங்க. கும்பாபிஷேகம் வந்து மிக சிறப்பாக ஆணைகளெல்லாம் யானையை வர வச்சு அது மூலயமா நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக இந்த கும்பாபிஷேகம் நடந்ததுங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு அம்மன் கோவில் இருக்கும். அதே மாதிரி இந்த அம்மன் கோவிலுக்கும் ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு நம்மளோட ஊரில் அம்மன் கோவில் கொஞ்சம் மேக்ஸிமம் சின்னதாக தான் கட்டியிருப்பாங்க. அதுவும் குலதெய்வ கோவில். இப்போ இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா இது குலதெய்வ கோவில். இந்த பகுதியில் பெரும்பான்மையாக வாழக்கூடியவங்க இதை குலதெய்வமாக வழிபடுகிறார்கள். இந்த குலதெய்வ கோவிலை இவங்க மிக பிரம்மாண்டமாக வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த கோவிலின் ராஜகோபுரம் பார்த்திங்க அப்படின்னா அதோட நம்மளை வரவேற்கும் போது மிக பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த ராஜகோபுரத்துக்கு முன்னாடி 2 வெள்ளை குதிரைகள் மூலயமா நமக்கு வரவேற்கிறாங்க. இங்கே நடைபெற்ற கும்பாபிஷேகம் வந்து மிக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இந்த ராஜகோபுரத்தை இப்போ பாருங்கள், எப்படி எவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அறநிலை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில் மாதிரி இருக்குங்க. இது ஆனால் இவங்க கண்ட்ரோலில் இவங்க குலதெய்வ கோவிலாக வழிபட்டுக்கிட்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள். முன்னாடி வந்து இது ஒரு சின்ன ஒரு கோவிலாக தான் இருந்ததுங்க. இதை வந்து மிக பிரம்மாண்டமாக வடிவமைச்சு ஒரு குலதெய்வ கோவிலை இவ்வளோ சிறப்பாக செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்மளும் வந்து ஒரு ஆர்வம் வருதுங்க. ஒவ்வொருத்தரும் நம்மளோட குலதெய்வ கோவிலை வழிபடும்போது இதே மாதிரி நம்மளோட குலதெய்வ கோவிலை நம்ம கட்டி வழிபடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து தூண்டப்படுகிறது. இங்கே உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக அந்த நம்மளோட டிராயிங் பாருங்கள், அம்மனோட ஒவ்வொரு அவதாரம் இருக்கும் பாருங்கள். அந்த ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு டிராயிங்காக மேலே டாப்பில் வரைஞ்சி வச்சுருக்குறாங்க. இப்போ நாங்கள் போன டைமில் பூஜை அதாவது அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட அதாவது அவங்க குலதெய்வமாக வழிபடுறவங்க ஒரு ஊர்லேருந்து வந்து அவங்க ஒரு அபிஷேகம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அபிஷேகம் நடக்கும்போது நாங்களும் உள்ளே என்றாகும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான ஒரு அபிஷேகம் எங்களுக்கு. நாங்களும் அந்த அம்மனை வழிபட்டுட்டு மீண்டும் நம்ம வந்து வெளியில் வந்தோம். எங்களுக்கு இங்கே சிறப்பான தரிசனம் கிடச்சிதுங்க. நீங்களும் இந்த ஊர் வழியாக சென்றீங்கன்னா இந்த அம்மனை வழிபடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை BuyMode eShopping. BuyMode eShopping. Thank you.